ஹாய், வெல்கம் டு பிரபாவித்தனியன் பேசி. இப்போ நம்ம முகலாயர்களில் ஆட்சியாளர்களை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு, அவுரங்கசீப் வரைக்கும். இப்போ அவங்களோட நிர்வாகம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேர். இப்போ நம்ம பிரதமர் சொல்கிறது அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம் அவங்களோட ஆட்சியில். வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வக்கீல் அப்படின்னா பிரதம மந்திரி. அடுத்து வஜீர் திவான், வருவாய்த்துறை. வச்சிருங்க அப்படின்னு வருவாயை கொடுக்குறோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வஜீர் திவான்னா வருவாய்த்துறை. மீர் பாக்ஷி அப்படின்னா இராணுவத்துறை தலைவர். மீர் பாக்ஷி இராணுவத்துறை அமைச்சர். மீர் சமான் அப்படின்னா அரண்மனை நிர்வாகத்தை கவனித்தார். அரண்மனை நிர்வாகத்தில் எல்லா பொருளும் சாமான் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ மீர் சமான். குவாஜி அப்படின்னா தலைமை நீதிபதி. குவாஜி தலைமை நீதிபதி. அடுத்து சதா உல் சதூர், இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தினர். அமில் குஜார் அப்படின்னா மாவட்ட வெறும் குவாஜி அப்படின்னா தலைமை நீதிபதி. அதே தான் அமில் குஜார்னா மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி. அடுத்த நிர்வாகம் எப்படி இருந்துச்சுன்னா பேரரசு, சுபாக்கள், அதுக்கு கீழே சர்க்கார், பர்கானா. சுபா, சர்க்கார், பர்கானா. சுபா சர்க்கார்னா மாவட்டம், பர்கானானா பல கிராமங்கள் சேர்ந்தது. கொத்வால் அப்படின்னாலே சட்ட ஒழுங்கை பராமரித்தவங்களுக்கு பேர் தான் கொத்வால். ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. முகலாயர்களில் இராணுவம் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கிப்படை இருந்திருக்கு. அதாவது இல்லாததுன்னு மற்ற தேர் தான் இல்லை போல். மற்றபடி காலாட்படை, குதிரைப்படை, பீரங்கிப்படை, யானைப்படை இருந்திருக்கு. மண் சப்தாரி முறையை யார் அறிமுகம் பண்ணியிருப்பாங்கன்னா பாபர். மண் சப்தாரியில் 2 டைப்பாக இருந்தாங்க. ஒன்று சாட்டு, இன்னொன்று சவான். சாட் அப்படிங்கிறது அவங்களோட தகுதியை குறிக்கிறது. சவான்னா மண் சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரை மற்றும் குதிரை வீரர்களின் எண்ணிக்கையை குறிக்கும் சவான். அதாவது பிரபுக்கள், இராணுவ குடிமைப்பணி அதிகாரிகளின் பணிகள் சேர்க்கப்பட்டு ஒரே பணியாக மாற்றப்பட்டதுக்கு பேர் தான் மன்சப்தாரி முறை. மன்சப்தார் பதவி அக்பர் காலத்தில் பரம்பரை உரிமை சார்ந்ததாக இல்லை. அவருக்கு பின்னாடி வந்தவங்க காலத்தில் அது பரம்பரை சார்ந்து வந்துருச்சு. அடுத்து அக்பரின் ஆட்சியில் நில வருவாயை நிர்வாகம் செய்ய சீரமைக்கப்பட்டது. யாருன்னா அமைச்சர் ராஜா தோடர்மால். ஷெர்ஷா அறிமுகம் செய்த முறையை தான் பின்பற்றியிருப்பாங்க. ஷெர்ஷா நல்லா சிறப்பான ஆட்சி பண்ணியிருப்பாரு. ஸோ அவரோட தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ராஜா தோடர்மால் அமைச்சர் இவர். அடுத்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை விளைச்சலில் 3ல் 1 பங்கு நீங்கள் அரசுக்கு வரியாக செலுத்தணும். முகலாயர்களில் இக்தா முறைங்கிறத மாற்றி ஜாகிர்னு கொண்டு வந்திருப்பாங்க. இக்தா முறை ஞாபகம் இருக்கா? டெல்லி சுல்தான் ஆட்சியில் இல்துமிஷ் கொண்டு வந்ததுக்கு பேர் தான் இக்தா முறை. இவங்க ஆட்சி காலத்தில் ஜாகிர்னு பேர் மாற்றிருப்பாங்க. ஜாகிர்தாரி அப்படின்னா நிலவரி வசூல் செய்யும் பொறுப்பும் அப்பகுதியை நிர்வகிக்கும் பொறுப்பும் இராணுவ அல்லது சிவில் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டது. அடுத்து நில வருவாயை வசூலிக்க பணியமர்த்தப்பட்டவர்களே ஜமீன்தார்கள். வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் சுயயூர்கள் என்று அழைக்கப்பட்டன. புக் பேக்கர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்களுக்கு பேர் என்ன? சுயயூர்கள். அடுத்து ஹுமாயூன் தீனி பனா அப்படிங்கிறத டெல்லியில் அரண்மனையை கட்டியிருப்பார். ஷெர்ஷா புராண கிலா, பீகாரில் சசாரம் இடத்துல கல்லறை கட்டியிருப்பாங்க. அடுத்து திவானி காசு, திவானி ஆம், பஞ்ச் மஹால், ரங் மஹால், சலீம் ஷெஸ்டி கல்லறை, புலந்தர் வாசா இது எல்லாமே அக்பர்னால் கட்டப்பட்டது. சிக்கந்தரில் அக்பரோட கல்லறை கட்டட பணிகளை ஜஹாங்கீர் நிறைவு செய்வார். அக்பருக்கு அப்புறம் ஜஹாங்கீர் தானே அவரோட பையன். ஸோ தன்னோட அப்பாவோட கல்லறையை கட்டி முடிச்சிருப்பார். நூர்ஜஹானோட தந்தை இம்மத் உல் தௌலாவின் கல்லறை ஆக்ராவில் கட்டப்பட்டது. அடுத்து யமுனை நதிக்கரையில் தாஜ்மஹால், ஆக்ராவில் மோதி மசூதி, டெல்லியில் ஜும்மா மசூதி ஷாஜஹான் கட்டியிருப்பாங்க. தாஜ்மஹால் தெரியும், ஆக்ராவில் மோதி மசூதி, டெல்லியில் ஜும்மா மசூதி. அவுரங்கசீப்போட மகன் ஆரம் ஷா தன்னோட தாய் பிமிஹா மக்பாரா கல்லறையை அவுரங்காபாத்தில் கட்டியிருப்பார். அடுத்து செங்கோட்டைன்னு சொல்கிறோம்ல டெல்லியில், அது லால் குயிலா என்று அழைக்கப்படக்கூடியது. முகலாய பேரரசர்களின் வாழ்விடம் சொல்லலாம் இந்த செங்கோட்டை. 1639 ஷாஜஹானால் கட்டப்பட்டது இந்த அரண்மனை. சிகப்பு நிற கற்களால் கட்டப்பட்டுள்ளதால் செங்கோட்டை என்று அழைக்கப்பட்டது. தேங்க்யூ.